ரைட் ஓகே. ரைட் இப்படி போவோம். ஃபர்ஸ்ட் வந்தீரே வேற வந்தீரே அக்கில் வரையில இதுவரை அக்கில் வரையில அபி வந்துட்டாங்க, அஸ்லி வந்துட்டாங்க. வேற யாரு இந்த 3 பேர் தானே. அகில் வந்து ஸ்டாப் பண்ணணும்னு நினைக்கிறேன். எஸ், அகிலா வந்துட்டாரு. ஓகே. ஷேர் ஸ்கிரீன் போட். அப்போ இதில் நாம எப்ஸை பார்த்துட்டு இருந்தோம். அது ஓகே. அடுத்தது இமேஜோட ஷெடோஸ்ங்கிற ஒரு விஷயம். இப்போ நான் உங்களை கேட்குறேன், இப்போ ஒரு இமேஜ் இருக்குது. இந்த இமேஜ் ஓகே, ஒரு இமேஜ், இந்த இந்த இமேஜ் இருக்குது. இந்த இமேஜை வந்து கட் பண்ணுறதுக்கு அப்படியே அவுட்லைன் ஒன்று போட்டு கேட்குறாங்க. இப்போ இந்த இமேஜுக்கு கட் பண்ணுறதுக்கு அவுட்லைன் போடுறதா இருந்தா இதில் இப்போ இது போர்டரை கொடுத்துட்டு போட்டால் அப்படி பொட்டியாக வரும். சரி வராது. ரைட். அப்போ நான் அவங்களோட அது என்ன செய்யணும், பேக்ரவுண்டை ரிமூவ் பண்ணணும். அந்த ஷேப்புக்கு வெட்டுறது அதை என்ன செய்யணும், பேக்ரவுண்டை ரிமூவ் பண்ணுறது. பேக்ரவுண்டை ரிமூவ் பண்ணிட்டு போர்டரை போட்டாலும் பொட்டியாக தான் வருது. அப்போ கட் பண்ணுறதுக்குள்ள போர்டர் வந்து இப்படி போட இயலாது அப்படிங்கிற ஒரு விஷயம் உங்களுக்கு விளங்கும். ரைட். அதை எப்படி போட வேண்டாம், இந்த ஷெடோஸை யூஸ் பண்ணி சின்ன ஸ்ட்ரிக்ஸ் தான். ஷெடோஸ் உண்மையாக யூஸ் பண்ணுறது வேற விஷயத்துக்கு, நம்ம வந்து இதுக்குள்ள ஒரு அவுட்லைன் ஒரு விஷயம் இருக்குது. இந்த அவுட்லைனை கொடுக்குறதுனால உங்களுக்கு அதை வளைச்சோட ஒரு கோடுன்னு வரும். ரைட். அதில் சைஸை மாற்றுறது, அதில் கலரை மாற்றுறது இந்த விஷயத்துள்ள நீங்கள் இது உள்ள செஞ்சு சைஸில் சின்ன கோடுன்னு போட போறீங்களா? ரைட். சின்ன கோடு அவுட்லைனுமே போட்டு காட்டிடுறோம். ரைட். அது மெல்லிசாக்குறது, தடிமமாக்குறது, இதாக்குறது. அதே மாதிரி ஒரு இமேஜுக்கு என்ன சொல்றது, ஷெடோஸ் போடுறது. இப்போ எழுத்து போட்டுட்டு எழுத்து ஃபோன்ஸுக்கெல்லாம் போகிற நேரம் இப்போ இந்த ஷெடோஸை வச்சு கொஞ்சம் எம்போஸ் ஆன மாதிரி செட்டப், இது ரொட்டேட் பண்ணுறது விஷயங்கள். எங்கிட்ட இந்த சன்லைட் போடுறது அதுக்கு தக்க நம்ம செட் பண்ணுறது. அதே மாதிரி பிளேரை கூட்டுறது, பிளேரை குறைக்கிறது, இன்டென்சிட்டி இதுதான் நம்மளோட டார்க்னஸ் லைட்னஸை கூட்டுறது. திருப்பி போட்டுட்டு பிளேரை மட்டும் கொஞ்சம் குறைச்சிட்டு ரொட்டேட் பண்ணிட்டேன். கொஞ்சம் புதுசாக அப்ளைக்கிறதுக்கு இந்த விஷயங்கள் செய்யறது, பெக் ட்ராப் செய்யறது, லிஃப்ட் பண்ணுறது, இந்த மாதிரி ஒவ்வொரு மாதிரி விஷயங்கள் ஷெடோஸில் இருக்குது. ஷெடோஸையும் நம்ம மேக்ஸிமம் ஒரு இமேஜை வந்து அழகாக்குறதுக்கு யூஸ் பண்ணாயிரும். இப்போ நார்மலாக இப்போ இந்த பேர் வந்து பறக்கிற மாதிரி நம்ம கார்ட்டூன் மாதிரி இருந்தால் இப்படி காட்டுறாரு. இது உண்மையாகவே பெலூன் வந்து தூக்கிட்டு பறக்குது, மேலே சன் நிற்குதுங்கிற மாதிரி காட்டும் மாதிரி அமைப்புகளுக்கு இது செய்ய இயலும். நான் சிம்பிளாக சொல்கிறேன். நீங்கள் சரியான ஒரு அழகான முறையில் யோசிச்சு ஒழுங்காக செய்கிற டைமில் அது வந்து யூஸ் ஆகும். எங்கே ஷேடோ போடலாம், எதில் போடலாம், ஐயா போட்டுட்டா ரைட். சன் நிற்குது, சன் கட்டிங்களா ஷேடோங்க உள்ள அந்த மாதிரி அமைப்பில் நாம் ஒரு சின்ன ஒரு ப்ரிஃபிக்ஸ் செய்கிறோம். இந்த விஷயங்கள் யூஸ் பண்ண இயலும். ரைட். ஷேடோஸ். ரைட். அடுத்தது டிப்ஸ் தான் பார்த்துக்கிட்டீங்கன்னா, ரைட் இமேஜில் எடிட்டில் சரி எப்ஸ் பார்த்தாச்சு, ஷேடோஸ் பார்த்தாச்சு, ஃபில்டர்ஸ் பார்த்தாச்சு, ஸ்டைல் மேட்ச் பார்த்தாச்சு, டூல்ஸ் பார்த்தாச்சு. இது அவ்வளோ இப்போ இன்றைக்கி நாம் பார்த்துக்கிற விஷயங்கள். இது இல்லாமல் இந்த மேலே உள்ள விஷயங்கள் நான் அன்றைக்கி சொல்லி தந்து ரெடிமேட் பண்ணுறது, பொசிஷன் பண்ணுறது, இது வந்து ஃப்ரீ காப்பி ஸ்டைல் பண்ணுறது, டிரான்ஸ்பரண்ட் ஃபிளிப் பண்ணுறது, க்ரொப் பண்ணுறது, கர்வ் பண்ணுறது, இதெல்லாம் வந்து நான் அன்றைக்கி சொல்லி தந்துட்டேன். ரைட். இப்போ இந்த விஷயம் முடிஞ்சிடு, இந்த விஷயம் முடிஞ்சிடு. அப்போ அடுத்தது எலிமெண்ட்ஸுக்கு போனால் எலிமெண்ட்ஸில் என்னென்ன எலிமெண்ட்ஸில் டைப்ஸ் என்ன, ஃபோட்டோஸ் நான் அப்புறம் சொன்னால் தானா டைப்ஸ், ஷேப்ஸ், கிராஃபிக்ஸ், அனிமேஷன்ஸ், ஃபோட்டோஸ், வீடியோஸ், ஆடியோஸ், ஷீட்ஸ், ஃபோப்ஸ், இது எல்லாமே இதை வச்சு செஞ்சுக்கிட்டே ஏறலாம். பொக்கப் விஷயம் போன கிளாஸ் நான் படித்து தந்தேன். ரைட். இந்த மாதிரி விஷயங்கள் தான் இருக்குது. ரைட். அப்போ இன்றைக்கி இந்த சாப்டர்ஸ் முடிச்சுக்கிறோம். அடுத்தது வியாழக்கிழமை கிளாஸ். கொஞ்சம் நீங்கள் செய்கிற டிசைன் ஒன்று நீங்கள் அனுப்புங்க. அப்போ தான் உண்மையாக நீங்கள் டிசைன் செஞ்சு பழகுறீங்களா, இல்லாட்டி வந்து சும்மா போதா கிளாஸுங்கிறது எனக்கு விளங்கும். விலங்கையில் இல்லாட்டி போரா போகுது அப்படின்னா நமக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்க, கதைங்க. 2 கிழமை கிளாஸ் அதுக்கு சாரி, உண்மையாக நமக்கு டைம் ஒன்றும் செட் ஆகவே இல்லை. ஃபுல் பிஸியாக போயிட்டு கொஞ்சம் பர்சனல் சர்வீஸ் சரி கொஞ்சம் இதாகிட்டு அதனால் எதுவும் செஞ்சுக்கிட்டே இல்லை. அதனால தான் அந்த டைமை போட்டே வச்சுக்கிட்டேன். செவ்வாய் நான் மூவ் பண்ணலாம். அந்த நாள் பின்னர நான் வந்து டைமை சொல்லுவேன், 9 மணியா 9:30 அந்த மாதிரி டைம் சொல்லுவேன். அதுலேருந்து 1 ஹவர் இல்லாட்டி 1.5 ஹவர் இந்த மாதிரி தான். எத்தனை மணி இன்றைக்கி 1 ஹவர் அந்த மாதிரி டைமில் செய்வோம். 40 நிமிஷம் படிக்கலாம்.
வேறு ஏதாவது உங்களுக்கு செஞ்ச டிசைன் இருந்தால் அனுப்பியிருந்தால் நான் இவ்வளோ கமெண்ட் சொல்கிறதுக்கு தான் இந்த கடைசி 10 பேஜ் யூஸ் பண்ணுறது. நான் டிசைன் எதுவுமே வரையில 2 கிழமையாக யாரும் எந்த டிசைனுமே செஞ்சு பார்த்து ட்ரை பண்ணி அனுப்ப இல்லை. அதனால உண்மையாக நமக்கு அப்செட். ஏன்னா அனுப்புனா தான் நம்ம அதை வச்சு செஞ்சுட்டு போவோம். உங்களுக்கே தெரியும் என்ன கிராஃபிக் டிசைனிங் கோர்சஸ் வந்து நிறைய இருக்குது, ஒரு மாதிரி போகுது. ஸோ நாம இங்கே நார்மலாக செய்கிறது உங்களுக்கு ஐடியாஸ் தரத்துக்கான விஷயங்கள். அதில் சின்ன அமௌண்ட்டில் ஃபீஸும் உங்களுக்கு இதாகிறாப்புல அதேமாதிரி நாமளும் ஏதாவது சொல்லி கொடுத்த மாதிரி ஸ்டைலில் கொண்டு போகும். யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். உண்மையாக யூஸ்ஃபுல்லாக ஆக்கலாம். இதை வச்சே உங்களுக்கு நிறைய விஷயங்கள் செய்யணும். இப்போ இவ்வளோ நாள் படித்த விஷயத்தை வச்சே உங்களுக்கு உண்மையாக ஒரு கிராஃபிக் டிசைனிங் இதை இப்போதைக்கு ஸ்டார்ட் ஸ்டார்ட் பண்ணிட்டு மிச்ச விஷயத்தை நீங்கள் அழகாக பழகிட்டு போகலாம். இதோட குறைவா சேர்த்து நீங்கள் அங்கே கூட கிராஃபிக் டிசைனர் சொல்லிக்கிறாங்கன்றதுல எந்த டவுட்டும் இல்லை. ஸோ நீங்கள் செஞ்சுட்டு போக இயலும். வேற ஏதாவது நீங்கள் சொல்லணும் எந்த டைமில் சொல்லலாம். Sure. சரி. ப்ரோ கொஞ்சம் இப்போ இப்போ விளங்குதா? நம்ம பேனர் செய்யறோம்னா என்ன மேக்ஸிமம் சைஸ் அதுல செய்யறேன்னு சொன்னீங்க பெனரா? கேன்வால? பேனர் ஒன்று பெனர் இப்போ நம்ம அவுட்புட் எடுக்கணும். பெனர்னு சொல்ற நேரம் பெனர் வந்து நார்மலாக என்ன நம்ம அடிக்கணக்கில் தான் போகணும். ரைட். இப்போ நான் சும்மா உங்களுக்கு செஞ்சே காட்டுறேன். உங்களுக்கு எவ்வளோ மட்டும் போகணும் அதை நமக்கு ஆகும். சரியா? இல்ல இல்ல நான் கேக்குறேன் கேன்வால மேக்ஸிமம் வந்து எவ்வளவு செய்யலாம்? மேக்ஸிமம் 8 சைஸ் பை 5 வந்து செய்யணும். அதாவது அது ரேஷியோ பொறுத்து தான் இது. உள்ளக்குள்ள ஸ்கொயர் ஃபீட்ஸ் வச்சு தான் இங்கே உதாரணத்துக்கு நீங்க இப்போ பாருங்களேன். இப்போ 1 அடி அகலமா இருந்தா எத்தனை அடி மட்டும் நீளத்துக்கு போகலாம், 2 அடி அகலமா இருந்தா எத்தனை அடி மட்டும் நீளத்துக்கு போகணுங்கிறதுல அதில் மாறும். இப்போ இன்ச்சஸ்ல வச்சுக்கிட்டா நார்மலா நீங்க ஒரு 2 அடி வைங்கண்ணே. 2 அடியா இருந்தா உங்களுக்கு 10 அடி மட்டும் போகல. 2 அடியா இருந்தா உங்களுக்கு மேக்சிமம் 83 இன்ச்சு தான் போகலன்னு வருது. இதே நீங்க 12 இன்ச்சு வச்சா அதுக்கு 83 வருது. ரைட். இது நீங்க ஒரு 48 வச்சா இல்லை கொலையா காட்டுது, இப்படி வராது. 83 கொடுத்தா ரைட் வராது. இப்ப 56 காட்டுது பாத்தீங்கன்னா. அதாவது இது 32. ஊனங்க நான் அப்புறம் அடிச்சதுக்கு எல்லாத்தையும் இப்ப வந்து கட்டிக்கிறாங்கிறா 32. இப்போ நம்ம இங்கே கூட்ட கூட்ட இங்க குறைஞ்சிட்டு போக போறோம். இப்போ 48 போட்டா இல்லை 32 தான் போடணும். 32 போட்டா உங்களுக்கு ஓப்பன் பண்ண இயலும். இதே நீங்க 72 போட்டுட்டு இங்க 32 போட்டா வருவது. 120 போட்டுட்டு போட்டா வராது. இந்த மாதிரி செட்டப்ஸ் தான் இருக்குது இதுல. ஆனா இதுல நார்மலா நீங்க இப்ப இப்படி வைங்களே 10 அடிக்கு 5 அடிக்கு 10 அடி நீங்க செய்ய போறீங்க. அதாவது 60க்கு 120 நீங்க செய்ய போறீங்க. செய்ய இயலாம வருவது இருந்தா நான் நீங்க சொல்லி தந்தேன்னு நினைக்கிறேன். ஏன்னா இதை வந்து 45 வைக்கிறது, இதை வந்து 80 வச்சு பாக்குறது. அப்ப அதான் வர இல்லையா? 30 60 வச்சு பாக்குறது. அதே ரேஷியோல வரப்பல வச்சு நீங்க செஞ்சுட்டு சேவ் பண்ற நேரம் உனக்கு தெரியும் தானே. சேவ் பண்ற நேரம் அது சைஸை கொஞ்சம் கூட்டி சேவ் பண்ணணும். சைஸ் சொல்ற நேரம் அது குவாலிட்டியை கூட்டி சேவ் பண்ண இயலும். இப்போ நீங்க 5 அடிக்கு 10 அடி செய்ய இல்லாட்டி 2.5 அடிக்கு 5 அடி செஞ்சுட்டு நீங்க சேவ் பண்ற நேரம் அந்த டவுன்லோட்ல உங்கான சைஸ் ஒன்று இருப்பீங்களா. இதுல வந்து சைஸ் எத்தனை மடங்கு கூட்டுறது? ப்ரோக்கு மட்டும் தான் இருக்குது. ப்ரோக்கு மட்டும் கூட்டலாம், 3 மட்டும் கூட்டலாம். இப்படி கூட்டிட்டு குவாலிட்டியை ஃபுல்லா வச்சுட்டு நீங்க டவுன்லோட் பண்ணி அதை நீங்க போட்டோஷாப்ல கொண்டு போய் சைஸ் சஜஸ்ட் பண்ணிக்கலாம் இருந்தா உங்களோட பிக்சல் வந்து உடையாம கிளியனா வரும். இந்த மாதிரி ஒரு சின்ன இது ஒன்று செய்யலாம். இல்லை வரைக்கிற மேக்ஸிமம் சைஸை தாண்டி செய்கிறதா இருந்தால் ரேஷியோ படி கொஞ்சம் பாதியாவோ இல்லாட்டி முக்காவாசியாவோ செஞ்சுட்டு அதை கொண்டு போய்த்து இதில் ஃபுல்லாக்கி டவுன்லோட் பண்ணிவிட்டு நீங்கள் அதை கொண்டு போய்த்து ஃபோட்டோஷாப்பில் போட்டு அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்கும். ரைட் ரைட். இப்போ என்னன்னா எனக்கு நான் ஒரு பேனர் ஒன்று தான் செய்யணும். எப்படின்னு சொன்னா என்னட்டு 10 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்குது, அதுல 5 டீச்சர்ஸ் இருக்குது. இதை வந்து ஒரு ஒரு பேனருக்கு செய்யணும். ஓகே ஏஐ யூஸ் பண்ணி தான் செய்யணும். சரி. எப்படின்னா இப்போ இந்த புதுசா இந்த செட் ஜிபிடி லிங்க் பண்ணி செய்யறாங்களோ தானே, அது ஓ வந்து இப்போ நான் வந்து இந்த போட்டோஸ் வந்து மேக்சிமம் வந்து இந்த செட் ஜிபிடில எத்தனை போட்டோ ஒன் டைம்ல அப்லோட் பண்ணலாம். அதே செட் ஜிபிடில இருந்து எடிட் பண்ணி அதை கொண்டு நம்ம கென்வால லேயர் பண்ணி நம்ம ரீஎடிட்டபிள் பண்ணலாம் தானே. அப்படி ஓ பண்ண சொன்னா இந்த குவாலிட்டி செட் ஜிபிடில இருந்து அவுட்புட் வாரது வந்து எப்படி எந்த அளவு குவாலிட்டி ஆகிக்கும்? ஜிபிடியில் நீங்கள் ஃப்ரீ அக்கௌண்ட் யூஸ் பண்ணாலும் குவாலிட்டி ரொம்ப குறைவாக தான் வரும். ப்ரோ அக்கௌண்ட்ஸ் அப்படி போனால் கொஞ்சம் குவாலிட்டி கூட வரும். மற்றது ஃப்ரீ அக்கௌண்ட்ஸில் வந்து மேக்ஸிமம் 3 தான் உங்களுக்கு ஒரு நாளைக்கு அப்லோட் பண்ண இயலும்.
நான் வந்து பேச்சஸ்னா அந்த ஒரு 1500 அந்த மாதிரி ஈக்கு தானே அது பேச்சஸ் பண்ணேன். குரூப்பா செய்யறதுக்குள்ளே. இப்போ குரூப்பா செய்யறதுக்குள்ள. ரைட். இப்ப இதுல வந்து உங்களுக்கு அன்லிமிட் கொடுக்கலமே, 6 ஸ்டூடெண்ட்ஸ் 5 இது வந்து சொல்லல. இப்ப நார்மலா நீங்க சொல்ல போறீங்க, இப்ப பெட்டர் சைஸ் சொல்றீங்க நம்மள அது எனக்கு தனி. மேக்ஸிமம் வந்து 10 பேரை தான் அப்லோட் பண்ண ஏழுது அதுல. 10 பேர் அப்பட்ட எழுது ஓ கொஞ்சம். ஓ 11 மொத்தம் எனக்கு 15 பேர் இருக்குது. 10 பேரை தான் மேக்ஸிமம் அப்லோட் பண்ண ஏழுது ChatGPT-ல. நார்மலா அதான் 1 2 3 4 5 6 7 8 9 10 11 சொல்லி கூட கொடுத்து பார்ப்போம். அதாவது இந்த இது ஹலோ டிஸ்பிளே அலோஸ் 20 தான். இப்போ நம்ம வந்து ப்ளஸ் ஃபைல் ப்ளஸ்ஸுக்கு வந்து 20 கொடுக்கலாம். அப்போ நீங்கள் உங்களை வந்து ப்ரோ ஆகிக்கும், ப்ரோவில் 10 அந்த மாதிரி லிமிட் வச்சுக்கிறாங்க அவங்க ஆ, ஆ. ஆக்டிவிட்டியில். என்ன? இப்போ இதில் நம்மளோட பிளானுக்கு வந்து 20 காட்டுது. நீங்க வந்து அப்படி செய்யாம பிளேஸ் ஹோல்டர் வச்சு செஞ்சா இப்போ நார்மலா, எப்படி? அதாவது இப்போ எத்தனை ஏல இப்போ எத்தனை எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் சொல்றீங்க? என்கிட்ட வந்து 10 ஸ்டூடெண்ட்ஸும் 5 டீச்சர்ஸும். இப்ப 10 ம், ஸ்டூடெண்ட்ஸையும் மேல போட்டு அவங்களோட ஓல்டு ரிசல்ட்ஸை போட்டு அந்த டீச்சர்ஸை வந்து கீழே போடணும். கொடுத்தா லேட் மூளைக்கரமன் பண்ண 5 2 எடுக்க போகிறோம். 5 ரோஸ் 5 2 ரோஸ் 5 columns வச்சு செய்ய போகிறோம். அப்படி ஐடியா சொல்லலாம். கலர் தீம்ஸ் அதெல்லாம் சொல்லலாம் ஸ்டூடெண்ட். நீங்க இமேஜை கொடுக்காமயே கிரியேட் பண்ணுங்க, அதுதான் பெஸ்ட் ஆப்ஷன். ஏன்னா நீ என்னத்தை தான் இமேஜ் நீங்க கொடுத்தாலும் அதுல சின்ன சின்ன ஒரு கண்ணுலயோ மூக்குலயோ முடியிலையோ சின்ன சின்ன சேஞ்சஸ் செய்ய தான் பார்க்கும். முதலாவது முறை செய்யற நேரம் சரியாயிக்கும். அதுல நீங்க ஒரு ஸ்பெல்லிங்கை மாத்த போட்டு கொடுத்துட்டீங்களாகும், ரெண்டாவது முறை ப்ரோசஸ் பண்ற நேரம் நீங்க ஃபெஸ்ட்டுக்கே கொடுத்த 10 இமேஜோ 15 இமேஜோ அது போகாது. நீங்க கடைசா வந்து ரிசல்ட்ல இருக்கிற இமேஜை தான் வைக்கும். அப்ப அந்த இமேஜ்ல இது திருப்பி ரீக்ரியேட் பண்ற நேரம் அதுல இருக்கிற சின்ன சின்ன சேஞ்சஸ் வந்து என்ன நடக்கும், அந்த முகமே மாறும். நான் உங்களுக்கு ஒரு ஆப்ஷன் செஞ்சு காட்டுறேன். சேஞ்சஸ் வருது, அப்படி வரதான் செய்யும். ஏன்னா எப்படி ப்ரோ அது எடுத்தாலும். என்னன்னா ஜட்ஜிபிலிட்டி விஷயம் என்னன்னா, நீங்க கடைசா போற விஷயம் தான் அது ரீட் பண்ணும். நீங்க முதலாவது 5 போட்டோவை போட்டு செய்யற நேரம் அந்த போட்டோ ஒழுங்கா வரும். அதுக்கப்புறம் அந்த ஃபிளைல நீங்க சேஞ்ச் செய்யற நேரம் மேல உள்ள 5 போட்டோ அது கணக்கு எடுக்காது. நீ கடைசா அதுல அவுட் ஆகிக்கிற இமேஜ் அந்த இமேஜ் எடுத்து அதை ரீட் பண்ணும். அந்த பிரச்சனை வரும். அப்ப அதுக்கு நீங்க நார்மலா பிளேஸ் ஹோல்டர் அப்படிங்கிற சொல்ல யூஸ் பண்ணி செய்யற நேரம் இது இப்படி வந்துடும். இப்ப இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு ஃப்ரேம் வைக்கிறீங்க, அந்த இதை எட் பண்ணலாமே. இதை நீங்க கென்வால கொண்டு போய் கென்வால இதுக்கு சரியா அந்த இடத்துக்கு ஒரு ஃப்ரேம் வைக்கிறது, ஃப்ரேம் வைக்கிறி போட்டு அதுல வந்து நீங்க இமேஜ் எட் பண்ணிட்டு இது போகணும். வந்து நம்ம இதுல கொடுத்து லேயரா பிரிச்சும் செய்யல தானே நான் ஃப்ரேம்க்கு. லேயரா வச்சு செய்யணும். இப்ப இதுல டிரெக்டா கென்வாவை நீங்க லிங்க் பண்ணியே வைக்கணும் ப்ரோ எடுத்தீங்களா. ரைட். நார்மலா ஏக்கு ப்ளீஸ் ஹாய் பாய் எல்லாம் சொல்ல தேவையில்லை. நான் பழகதோஸ்துல போட்டு இப்படி சொன்னா இது கென்வாக்கு கிரியேட் பண்ணி தந்துடும். இப்ப நீங்க அதுலயே எடிட் பண்ணிட்டு போயிடுறாங்க. அதுக்கு கென்வாலையும் ப்ரோ வைக்கணும், இதுலயும் ப்ரோ வைக்கணும், ரெண்டுலயும் ப்ரோ இருந்தாக்கா டிரெக்டா கிரியேட் பண்ணிடணும். இது நீங்க நார்மலா செக் பண்ணி பாருங்க உங்களோட ப்ரோ அக்கௌண்ட் தானே. அப்ப நீங்க அதுல எப்புக்குள்ள போயிட்டு கென்வாடு நீக்கும், அந்த கென்வாக்குள்ள கனெக்ட் அடிங்க. அந்த கனெக்டை கொடுத்து உங்களோட கென்வா பாஸ்வேர்ட் லாகின் பாஸ்வேர்டு அடிச்சிங்களா இருந்தா உங்களோட கென்வாவும்
உங்களோட ChatGPT வந்து உன்னோட ஒன்று கனெக்ட் ஆகிரும். அப்போ நீங்கள் செஞ்ச டிசைன்ஸுக்கு டிசைன் செய்கிற அந்த செட்டில் போய்த்து இந்த மார்க் அடிச்சிங்களா இருந்தால் நீங்கள் போட்டிக்கிற எப்ஸ் எல்லாம் வரும். நான் ஃபோட்டோஷாப்பை கென்வாவும் ஓப்பன் போட்டிக்கிறேன். கென்வா வந்தால் கென்வா கொடுத்துட்டு எடிட்டபிள்ட்டு கேட்குற நேரம் எடிட்டபிள் வரும். ஒரு அளவுக்கு வரும். எல்லாமே அந்த 100% சொல்லலை. அது இப்போ இந்த இதில் பார்த்தீங்களா இந்த இப்போ வந்து இப்போ நீங்க இந்த ChatGPT எடுத்துக்கிட்டீங்கன்னா டெம்ப்ளேட் ஓ ஓ இத இப்ப இத வந்து கென்வால போட்டுட்டு கென்வால ரீசைஸ் பண்ணுனா அது ஏஐல எடுத்திருந்தானே. ஓ ஓரளவுக்கு கிஸ் பண்ணி எடுக்குமே. நீங்களும் கொஞ்சம் கூட சரி. இன்புட்ஸை கொடுத்து செய்யலாம். ஓகே. இப்போ இதை வந்து உங்களுக்கு அழகா இப்போ இந்த ஸ்டைலில் தான் நீங்கள் செய்ய போறீங்க. இது வந்து ஏதாச்சும் கென்வா அப்படியே செஞ்சுட்டு போகலாம். கொடுக்காம ப்ராம்ப்டா மட்டும் கொடுத்து வந்து இதை நான் இந்த மாதிரி ஒரு செட்டப் பண்ணேன். எப்படி இது வந்து போட்டோஸ் போடாமே செய்யலாமே. நான் ஓ டெம்ப்ளேட் பண்ண எடுக்கல. நான் அப்படி அதைத்தான் நான் சொல்றேன். நீங்க எடுத்து போட்டோ போட்டு செய்யறதுக்கு சும்மா உங்களோட அப்லோட் லிமிட்ஸும் இல்லாட்டி அந்த போட்டோஸை மாத்திர பிரச்சனை வரும். அதனால நீங்க அந்த நான் சொல்றாப்ல அந்த பிளேஸ் ஹோல்டர்ஸ் சொல்லுங்க. பிளேஸ் ஹோல்டர்ஸும் டெக்ஸ்டும் வரும்னு சொன்னா அந்த இப்போ டீச்சர்ஸ் டே பேர்லாம் உங்களுக்கு தெரியும். டீச்சர்ஸ் டே வரும். இதை நீங்க கென்வால போய் இதை மாத்திக்கிட்டு ப்ராம்ப்டா கொஞ்சம் எனக்கு என்ன பிளே ஹோல்ட் என்ன பிளேஸ் ஹோல்டர் இந்த நான் டைப் பண்ண பார்த்தேன். பிளேஸ் ஹோல்டர் பிளேஸ் ஹோல்டர் சொல்றேன் அந்த ஃப்ரேம் கா. அதாவது ஒரு விஷயத்தை போடுறதுக்குள்ள இடத்தை நீங்க கீழே காட்டுங்கன்னு சொல்றது. ஓகே. ஒரிஜினல் இமேஜ் இல்லாம அந்த பிளேஸ் ஹோல்டர் இருக்கும். அதுல வந்து நாம போட்டோ போட்டுக்கிடலாம். இப்போ நான் இதுல கொடுத்துக்கிறேன். எப்படி போட்டிக்கிறேன் பாருங்க. நான் கொடுத்த ப்ராம்ப்ட் பாருங்க. ஐ நீட் அ பிளேஸ் ஹோல்டர் டு எட் த இமேஜ் பை மை செல்ஃப். நான் வந்து இமேஜை போட்டுக்கிடுவேன். நீங்க அதுக்குள்ள பிளேஸ் ஹோல்டர் மட்டும் நமக்கு தாடு கொடுத்துக்கிறேன். அந்த மாதிரி செட்டப்ல செஞ்சு பாருங்க. அப்போ உங்களுக்கு லேசி. அப்போ போட்டோ மாறிட்டா இல்லை நமக்கு ஊனா செக் பண்ணிக்கிட்டீங்களா? அது இப்படி செஞ்சுட்டு போனா நாம அதுக்கு போற போட்டோ தூக்கி போட்டு போயிடுறோம். ஓகே. ஓகே. இதுல பார்த்தா அழகா தரான். பாத்தீங்கன்னா இந்த ஒரு அவுட்லைன் ஒன்று தந்தி பாத்தீங்கன்னா சின்ன அவுட்லைன் ஒன்று. இந்த அவுட்லைனுக்கு செட் ஆகிறாப்லயே நம்ம ஃப்ரேம் தூக்கி போட்டு விட்டோமா சரி. வச்சு விட்டு டெக்ஸ்ட் தெரியும் தானே. கிரெப் பண்ணி விட்டா டெக்ஸ்ட் வந்துடும். டெக்ஸ்ட்ல டைப் பண்ணி விட்டு மாத்தி விட்டா சரி. சரி பிரதர், செக் பண்ணி செட் பண்ணி பாருங்க. அப்படி உங்களை கென்வால இல்லாட்டி ChatGPT ஏதாவது கன்வெர்ட் பண்றதுல இஷ்யூஸ் வந்தா எனக்கு அனுப்புங்க. நம்முடைய இதில் போட்டு செய்யலாம் செஞ்சு தரேன் உங்களுக்கு. ஓகே ப்ரோ. ஓகே. 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 சரி ஓகே ஓகே. அப்போ இந்த கிளாஸை முடிப்போம். எல்லாங்க ஜெசாக்கல்லா ஹைரா. அடுத்த கிளாஸ்ல சந்திப்போம். வியாழக்கிழமை எத்தனை மணின்னு சொல்லி நான் சொல்றேன்.